கனவுகளை நிஜமாக்க சரியான நேரம் வரும் என காத்திருக்கக்கூடாது. பயம், சந்தேகம் அல்லது மற்றவர்களின் கருத்துக்களுக்கு அஞ்சி உங்கள் கனவுகளை தள்ளிப் போட வேண்டாம். முதல் அடியை எடுத்து வைப்பதே மிகவும் முக்கியமானது. அந்த ஒரு துணிச்சலான அடியை வைத்தால் புதிய வழிகள் தானாகவே திறக்கும். நம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி. பயத்தை எதிர்கொள்ளுங்கள். தோல்வியடைந்தால் என்ன செய்வது, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் போன்ற கேள்விகளுக்கு அஞ்சாதீர்கள். தோல்வி என்பது ஒரு பாடம். மற்றவர்களின் கருத்துகள் முக்கியமல்ல. உங்களது கனவுகளுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தனித்துவமாக இருங்கள். மற்றவர்களின் பயணத்தோடு உங்களை ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவரின் பாதையும் தனித்துவமானது. உங்களது தனிப்பட்ட வேகத்தில் உங்கள் இலக்கை நோக்கி உறுதியாகச் செல்லுங்கள். சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். கனவு பயணத்தில் சின்ன சின்ன வெற்றிகள் கூட மிக முக்கியம். அவை உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கும். மேலும் தினசரி எடுக்கும் சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். சரியான ஆதரவு வலையமைப்பை உருவாக்குங்கள். கனவு பயணத்தில் தனித்துச் செல்வது கடினம். உங்களை உற்சாகப்படுத்தும், நம்பும் மற்றும் சவால் விடும் நபர்களை உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வலுவான ஆதரவு குழு நீங்கள் சோர்ந்து போகும் போது மீண்டும் எழுந்து நிற்க உதவும். ஏன் தொடங்கினீர்கள் என்பதை இப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். சவால்கள் வரும்போது மனம் தளர்ந்து போகலாம். அப்போது நீங்கள் ஏன் இந்த பயணத்தை ஆரம்பித்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த நோக்கம், அந்த ஆர்வம், அந்த உந்துதல் ஆகியவைதான் உங்கள் கனவை அடைய தேவையான எரிபொருள். கனவுகளை துரத்துவதென்பது ஒரு நீண்ட பயணம். இது கடினமானதாக இருந்தாலும் விடாமுயற்சியோடு செயல்பட்டால் உங்கள் கனவுகள் ஒரு நாள் நிச்சயம் நிஜமாகும். இலக்கு முக்கியமானதுதான், ஆனால் அந்த பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்களும் பெரும் அனுபவங்களும் மிக முக்கியமானவை. பயத்தை எப்படி வெல்வது? பயத்தின் காரணத்தை கண்டறியுங்கள். சிறிய, எளிய படிகள் எடுங்கள். உங்கள் நோக்கத்தை நினைவில் கொள்ளுங்கள். கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை விட்டுவிடுங்கள். சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்கள். உங்களை நம்புபவர்களுடன் பழகுங்கள். உங்களை சவாலுக்கு உட்படுத்துபவர்களுடன் பழகுங்கள். கற்றுக்கொள்ளும் ஆர்வமுள்ளவர்களுடன் பழகுங்கள். தோல்வியை ஒரு புதிய பாடமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் முயற்சி செய்யுங்கள். விடாமுயற்சி என்பது ஒரு மனப்பான்மை, வளர்ச்சி மனப்பான்மை. நம்முடைய திறமைகள் நிலையானவை அல்ல, அவை வளரக்கூடியவை என்று நம்பும்போது கடினமான சூழ்நிலைகளை ஒரு வாய்ப்பாக பார்க்க முடியும். இதுதான் ஒரு தொடர் முயற்சிக்கு நம்மை தூண்டுகிறது. தோல்வி ஒரு முடிவல்ல, அது ஒரு அனுபவம். தோல்வியை கற்றலுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும். உங்கள் கனவு பயணத்திற்கு எனது வாழ்த்துக்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் வழிகாட்டுதல்கள் தேவைப்பட்டால் கேட்கலாம். உங்களுக்காக இந்த வீடியோவை உருவாக்கியது யஷ்வந்தன்.